السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ரமலானுடைய மாதம் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் வழங்குகின்றான். நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமதானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமதானுடைய மாதத்தில் 2 நேரங்கள் இருக்கின்றது, மிக முக்கியமான நேரங்கள். இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதில் முதலாவது நேரம் தஹருடைய அந்த நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரம். இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம், நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அந்த நேரத்திலே அதிகமாக துஆக்களில் ஈடுபடுவோம். அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இந்த நேரம் இருக்கின்றதே, நோன்பு திறக்கக்கூடிய நேரம், லட்சோப மக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நரக விடுதலை அளிக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அவன் வழங்குவான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். இப்பொழுது நாம் ஓத வேண்டிய அந்த திக்ரை பார்க்கலாம். யா ஜமீலு யா அல்லாஹ், யா கரீபு யா அல்லாஹ், லா அஜீபு யா அல்லாஹ், யா முஜீபு யா அல்லாஹ், யா ரഊஃபு யா அல்லாஹ், யா மஅரூஃபு யா அல்லாஹ், யா ஹன்னானு யா மன்னானு யா அல்லாஹ், யா தய்யானு யா அல்லாஹ், யா புர்ஹானு யா அல்லாஹ், யா சுல்தானு யா அல்லாஹ், لا يا مستعان يا الله، يا محسن يا الله، يا متعالي يا الله، يا رحمن يا الله، يا رحيم يا الله، يا حليم يا الله، يا عليم يا الله، يا كريم يا الله، يا جليل يا الله، يا مجيد يا الله، يا حكيم يا الله، يا مقتدر يا الله، يا غفور يا الله، يا غفار يا الله، يا مبدئ يا الله، يا بار يا يا مبدئ يا الله، يا رافع يا الله، يا شكور يا الله، يا خبير يا الله، يا بصير يا الله، يا سميع يا الله، يا أول يا الله، يا آخر يا الله، يا ظاهر يا الله، يا باطن يا الله، يا قدوس يا الله، يا سلام يا الله، يا مهيمن يا الله، يا عزيز يا الله، يا متكبر يا الله، يا خالق يا الله، يا والي يا الله، يا ولي يا الله، يا مصور يا الله، يا جبار يا الله، يا حي يا الله، يا قيوم يا الله.
يا قابل يا الله، يا باسط يا الله، يا مذل يا الله، يا توي يا الله، يا شهيد يا الله، يا معطي يا الله، يا مانع يا الله، يا خافض يا الله، يا رافع يا الله، يا وكيل يا الله، يا كفيل يا الله، يا ذا الجلال والإكرام يا الله، يا رشيد يا الله، يا صبور يا الله، يا فتاه يا الله. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. وصلى الله تعالى على خير خلقه محمد وآله وصحبه وأصحابه وأزواجه وذرياته وعلى عباد الله الصالحين أجمعين برحمتك يا أرحم الراحمين என்று வரக்கூடிய இந்த நீண்ட துஆ அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு திருநாமங்களையும் கொண்டு அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ. மீண்டும் ஒரு முறை இதனை ஓதுகின்றேன். இதனை ஓதி நாமும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். يا جميل يا الله، يا قريب يا الله، يا أجيب يا الله، يا مجيب يا الله، يا رؤوف يا الله، يا معروف يا الله، يا حنان يا منان يا الله، يا ديان يا الله، يا برهان يا الله، يا سلطان يا الله، يا مستعان يا الله، يا محسن يا الله، يا متعالي يا الله، يا رحمن يا الله، يا رحيم يا الله، يا حليم يا الله، يا عليم يا الله، يا كريم يا الله، يا جليل يا الله، يا مجيد يا الله، يا حكيم يا الله، يا مقتدر يا الله، يا غفور يا الله، يا غفار يا الله، يا مبدع يا الله، يا رافع يا الله، يا شكور يا الله، يا خبير يا الله، يا بصير يا الله، يا سميع يا الله، يا أول يا الله، يا آخر يا الله، يا ظاهر يا الله، يا باطن يا الله، يا قدوس يا الله، يا سلام يا الله، يا مهيمن يا الله، يا عزيز يا الله، يا متكبر يا الله، يا خالق يا الله، يا ولي يا الله، يا مصور يا الله، يا جبار يا الله، يا حي يا الله، يا قيوم يا الله، يا قابل يا الله، يا باسط يا الله، يا مذل يا الله، يا قوي يا الله، يا شهيد يا الله، يا معطي يا الله، يا مانع يا الله، يا خافض يا الله، يا رافع يا الله، يا وكيل يا الله، يا كفيل يا الله، يا ذا الجلال والإكرام يا الله، يا رشيد يا الله، يا صبور يا الله، يا فتاه يا الله. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. وصلى الله تعالى على خير خلقه محمد وآله وأصحابه أزواجه وذرياته وعلى عباد الله الصالحين أجمعين برحمتك يا أرحم الراحمين என்று வரக்கூடிய அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த திக்ரை நாம் அதிகமாக ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.